பிரதோஷ வரலாறு. ஒரு சமயம் 33 தேவர்களும் அசுரகுலத்தவர்களும் நீண்ட ஆயுள், ஆரோக்கியம், நிறைந்த செல்வம் உள்ளிட்ட சகல சௌபாக்கியங்களும் தரக்கூடிய அமிர்தத்தை தாங்கள் உண்ண வேண்டி மேருமலையினை மத்தாக, வாசுகி பாம்பினை கயிறாக கொண்டு பார்க்கடலை கடைந்தனர். அப்போது அமிர்தத்திற்கு பதிலாக ஆழகால கொடிய விஷம் வந்தது. அக்கொடிய விஷத்தைக் கண்டு அனைவரும் அஞ்சி ஓடி ஒளிந்து, பின்பு கைலாயம் வந்து நந்தியம்பெருமானை வணங்கி, பின்பு அவரின் அனுமதி அளிக்க சிவபெருமானை தஞ்சமடைந்து தங்களை காத்து அருளும்படி வேண்டிக் கொண்டனர். இறைவனும் அஞ்சேல் என அனைவருக்கும் அருள் புரிந்து ஸ்ரீ சுந்தரமூர்த்தி நாயனாரை அழைத்து பார்க்கடலில் தோன்றிய கொடிய ஆழகால விஷத்தை எடுத்து வருமாறு பணித்து அருளினார். ஸ்ரீ சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் பார்க்கடலில் தோன்றிய ஆழகால விஷத்தை ஒரு நாவல் பழம் அளவிற்கு ஒன்று திரட்டி சிவபெருமான் திருக்கரத்தில் அளிக்க, இறைவனும் அனைத்து உயிர்களையும் காக்கும் பொருட்டு தாமே அக்கொடிய விஷத்தை உண்டு தியாகராஜர் ஆனார். இந்நிலையில் இறைவன் உண்ட விஷத்தை அவர் உண்டாலும் வெளியே உமிழ்ந்தாலும் உலகத்திற்கு பெரும் கேடு வரும் என்பதால் இறைவனது திருக்கழுத்தில் கண்டத்தில் உமையம்மையார் தமது திருக்கரத்தை வைத்து அவ்விஷத்தை கண்டத்திலே நிறுத்தி அருள, அப்போது உலக உயிர்களை காத்தருளும் பொருட்டு திருநீலகண்டராக காட்சியளித்தார். இந்நிகழ்வு நடைபெற்ற காலமே பிரதோஷ காலம் என்று அழைக்கப்படுகின்றது. இத்தகைய பிரதோஷ காலத்தில் சிவாலயம் சென்று சிவதரிசனம் செய்தால் அனைத்து தோஷங்களும் நீங்க பெற்று இறையருளால் நல்வாழ்வை பெறும்.